Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to the last question, that is 12th sum from exercise 6b. So இப்போ பாருங்க இதோட என்ன கேட்டிருக்காங்கன்னா the area of a bigger rectangular room is, so bigger rectangular room வந்து ஒரு rectangular room அதோட ஏரியா வந்து 300 meter square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. If the length were decreased by 5 and breadth is increased by 5. ஸோ நார்மலாக இது லென்த் பிரெத்துன்னு இருக்கிறது. இதோட ஏரியா வந்து பிக்கர் ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் பிக்கர் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத், அதோட வேல்யூ வந்து 300 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் லென்த்தையும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறாங்க, பிரெத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் length வந்து is decreased by 5. லென்த்தாக இருக்கிறது வந்து இப்போ 5 மீட்டர் டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிரெத் வந்து பிரெத் வந்து 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட ஏரியா வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூ ரெக்டாங்கிள்னு வச்சுக்கலாம். இந்த நியூ ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நியூ ரெக்டாங்கிளோட ஃபர்ஸ்ட் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியா ஆஃப் ஃபார் நியூ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு அதுவும் 300 மீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. 300 மீட்டர் ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த நியூ ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு L-5 b + 5, அதாவது லென்த் இது பிரெத்து ஈக்குவல் டு 300. ஸோ லென்த் அண்ட் பிரெத்து கொடுத்துட்டாங்க. இதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எல்லுன்னு தான் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஆகணும்னா எல்லாமே ஒரு சேம் வேரியபிளில் தான் இருக்கணும். இப்போ பி இருக்குது, இங்கே எல் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எல்பி தான் வரும். ஸோ எல்பி வந்தால் நம்மளுக்கு குவாட்ராட்டிக் அங்கே ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எல் வேல்யூ வந்து 300/b அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லை வந்து நான் 300bன்னு எடுத்திருக்கேன். ஸோ 300b - 5, இது வந்து b + 5 ஈக்குவல் டு 300. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம நார்மலாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறேன். 300/b - 5, 300 b + 5 is equal to 300. ஸோ இப்படி இருக்குது. நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 300b/b இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் 1500/b, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -5b, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -25 ஈக்குவல் டு 300. ஸோ இதுக்கு மட்டும் பேஸ் வந்து பியாக இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இதுலேயும் பியால் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த பியை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 300b + 1500 - 5b² - 25b ஏன்னா பை 1ன்னு இருக்கும். இதை வந்து பியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாரோட பேஸும் வந்து பியாக இருக்கணும். பை b ஈக்குவல் டு 300. ஸோ இந்த b வந்து இந்த சைட் போகும். 300b + 1500 - 5b² - 25b ஈக்குவல் டு 300b. ஸோ எல்லாமே ஒரு ரைட் ஹேண்ட் சைட் மாற்றிக்கலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட் மாற்றிக்கலாம். ஏன்னா -b² இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா +b² + 25b, அப்புறமா ப்ளஸ் 300b - 300b - 1500 ஈக்குவல் டு 0. எல்லாமே ஒரு சைடு மாற்றியாச்சு. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ 5b² + 25b - 1500 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எல்லாமே டிவைடட் பை 5 பண்ணோன்னா நம்மளுக்கு b² + 5b - 300, 5 டேபிளில் 3 டைம்ஸ். ஸோ அதனால் 300. ஸோ 300 வந்து நார்மலாக எந்த டேபிளில் வரும்னு பார்க்கலாம். ஸோ 30
இல்லை 2 டேபிளில் எஸ் இது வந்து நம்மளுக்கு ஒரு 20 and 15. ஸோ 20 and 15னா நம்மளுக்கு ப்ளஸ் வேணும். ப்ளஸ் சிம்பிள் வந்து பெரிய நம்பர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பி ஸ்கொயர் ஸோ -15 + 20. ஸோ இதை பி எடுத்தோன்னா b - 15 வரும். இங்கே ப்ளஸ் பி எடுத்தோன்னா 20 எடுத்தோன்னா b - 15. ஸோ b + 15 b + 20 ஒரு ப்ராக்கெட்டில் b - 15 ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ b வேல்யூ வந்து will be equal to -20, b equal to 15. cannot be negative அப்படின்னு சொல்லிட்டு b வேல்யூ வந்து 15 தான் இருக்கும். ஸோ b வேல்யூ 15 இருந்ததுன்னா அதோட லென்த் எவ்வளோவா இருக்கும்? லென்த்தோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 300/bன்னு சொல்லியிருந்தோம். 300/15 இது வந்து 20. லென்த் ஈக்குவல் டு 20 மீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 15 மீட்டர். ஸோ அவங்க கேட்ட கொஷின் ஃபைனலாக ஆன்சர் பண்ணணும். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரூம். தேர்ஃபோர் the length of the room is 20 meter. ஓகேவா? இவ்வளோ தான் சம்மு. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டால் ஈஸியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.